ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்ட் டைம்ஸாக நான் நிறைய ஷார்ட்ஸ் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். லாங் வீடியோ நான் ஷேர் பண்ணுறதே இல்லை. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏனோ எனக்கு லாங் வீடியோ எடுக்கிறதுக்கான அந்த மூடே செட் ஆக மாட்டேன்ருச்சு. பட் ஃபைனலி ஐ தாட் நான் சில விஷயங்கள் சொல்லணும் பேசணும் அப்படின்னா அதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் லாங் வீடியோ தான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி நான் என்னோடய ஒரு சின்ன மார்னிங் ரொட்டீன் தான். இந்த மார்னிங் எழும்பினோடனே ஏபிசி ஜூஸ் க்யூப் செஞ்சு வச்சுருக்கிறேன். அதை ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸாக வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்து, இது என்னோடய ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். இதில் உட்காந்து நான் ரொம்ப ரிலாக்ஸாக டிவி பார்ப்பேன். டிவியில் என்னோடய ஃபேவரெட் ஷோ பிக் பாஸ். ஐநோ நிறைய பேர் இதை பார்ப்பீங்க, சிலருக்கு வியர்டாக கூட இருக்கும். பட் எனக்கு பர்சனலி பிக் பாஸ் ரொம்ப பிடிக்கும். தஷான் கன்சீவாக இருக்கிற நேரம் தான் பிக் பாஸ் சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்து 9 சீசனும் அவ்வளோ எபிசோடு மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்குறேன். துபாய் வந்ததுக்கப்புறம் 2 வருஷமாக லைவும் சேர்த்து பார்த்துட்ருக்குறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் 24/7 லைவ் பார்ப்பேன். ஒரு ஈவினிங் 3-4க்கு அப்புறம் தான் பார்க்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கிறேன். குவாக்கா அண்ட் பிரெட் டோஸ்ட். குவாக்கா அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் நிறைய விஷயம் யோசிப்பீங்க. பட் குவாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது நான் என்ன செய்வேன், பட்டர் ஃப்ரூட் கிடைக்கும். அதை எடுத்து ஆங்கர் மில்க் பவுடர் போட்டு நிறையா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அள்ளி சாப்பிட்ருவோம். பட்டர் ஃப்ரூட்டில் இது மட்டும்தான் பண்ணுவோம். பட் பட்டர் ஃப்ரூட்டில் குவாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சலட் பண்ணுவாங்க. இந்த சலட் நான் இங்கே இருக்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ருக்கேன். அது எனக்கு பட்டர் ஃப்ரூட்டில் தான் செய்கிறாங்க, அவகாடோவில் தான் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். பட் அதை நான் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் என்றைக்கு நான் டயட் ஒன்று ஃபாலோ பண்ணணும்னு நினச்சனோ அன்றைக்கி தான் எனக்கு தெரியும் இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. ரொம்ப நேரம் பசி தாங்கும், நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அதில். ஸோ ஐ தாட் இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லேயோ இல்லை டின்னர்லேயோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேயோ ஏதோ ஒரு வகையில் நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஷுவராக இருந்தேன். இது செய்கிறது வெரி சிம்பிள். ஒரு ஹாஃப் அவகாடோ எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு தேசிக்காய் லைம் எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு சால்ட், பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் இது போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா குவாக்கா ரெடி. ஸோ ஆஸ் யூஷுவல் பட்டர் போட்டு நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் டோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் செர்ரி டொமேட்டோஸ் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலில் சாட்டே பண்ணியிருக்கிறேன். தட்ஸ் இட். ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1:30-2:30 வரைக்குமே பசி வரல. இது சாப்பிட்டதுக்கப்புறம் ஐ என்ஜாய்ட் மை பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம். நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கண்டினியூஸாக நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். வெயிட் லாஸ் நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட் பண்ணி ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கிறேன். இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் வெயிட் லாஸ் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், பார்ட் 2 அப்படின்னு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.